ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி. சிலபஸ் எப்படி எனக்கு உங்களுக்கு பலமான நடிகள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ நோட்டிஃபிகேஷன் வர கட்டத்தில் இருக்கு. அதை முன்னிட்டு புரியுதா, ஒரு ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். 1 இல்ல 2 இல்ல 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த 3 டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். புரியுதா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், ஆனா அது நடக்காது. ஆனா இது உங்களுக்கு கிடைக்குங்க. புரியுதா, என்ன கார்ப்பரேட் பார்க்காதீங்க, வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. புரியுதா, என்ன விஷயம் அப்படின்னா, மொத்தமா ஒரு 3 டெஸ்ட் நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வைக்க போறோம். அந்த 3 டெஸ்ட்மே ஃபுல் டெஸ்ட். புரியுதா, ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி இருக்கும், தமிழ் 100 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வி, ஜிஎஸ் 75 கேள்வி, மொத்தமா 200 கேள்வி, 3 டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நிறைய எழுதியிருக்கேன் சார். போன குரூப் வரை எனக்கு ஜஸ்ட் 1 மார்க்ல விட்டாலும் நீங்க எழுதலாம். இப்பதான் ஒரு மாசமா 2 மாசமா படிச்சுட்டு இருக்கேனாலும் எழுதலாம், இனிமேல் தான் படிக்க போறேனாலும் எழுதலாம். ஏன்னா 3 பேருக்குமே டெஸ்ட் இருக்கு. எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 டெஸ்ட்ல முதல் டெஸ்ட் உலக மகா டஃபா இருக்கும். ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். ஈவன் டிஎன்பிஎஸ்சியே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம டஃபா கொடுக்க போறோம். ஏன் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பீங்க. போன குரூப் 2022ல தமிழ் மேக்ஸை கூட விட்டுருங்க, ஜிஎஸ் அவ்வளவு கஷ்டமா வரும்னு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும். பட் 99% யாருக்குமே தெரியாது. கரெக்டா, பட் எக்ஸாம்ல ஜிஎஸ் வேற மாதிரி இருந்தது. இன்னும் சொல்ல போனா 2022 நடந்த குரூப் 2 பிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 1 பிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், 3 எக்ஸாம்லயுமே ஜிஎஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. அந்த 75 கேள்வி ஒரே டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இருந்தது. புரியுதா, அப்ப 2022 அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா 2024 அதுக்குன்னா அவ்வளவு கஷ்டமா அவங்க டிமோட்டிவேட் பண்ண விரும்பல. பட் இருந்தாலுமே கூட நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டினை கொடுத்தா நம்மளால பேஸ் பண்ண முடியுதாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் முதல் டெஸ்ட்டை ரொம்ப ரொம்ப கஷ்டமா வைக்கிறோம். புரியுதா, முதல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, 2வது டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்கறாங்க அப்ப அதுவுமே கஷ்டமா தான் இருக்கும். புரியுதா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்க போறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனா அந்த 2022ல ஜிஎஸ் அந்த தமிழ் மேத்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி இருக்கும். அதுவே கஷ்டம் தான் சொல்றேன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அந்த 2வது டெஸ்ட் இருக்கும். புரியுதா, அப்ப 2வது டெஸ்ட்ல லிட்டில் பிட் டஃபா தான் இருக்கும். 3வது டெஸ்ட் எதுக்காகனா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா, எப்படின்னா 2019 18 குரூப் அடுத்த கேள்வி அது எங்களுக்கு எதுக்கு சார் அப்படிம்பீங்க. அது வந்து புதுசா வர்றவங்களுக்காக ஒரு சின்ன அவங்கள ஒரு பூஸ்டப்பாக தான் 3வது டெஸ்ட். ஏன்னா எக்ஸாம் ஈஸியா இருக்காதான், பட் இருந்தாலுமே கூட ஈஸியான கொஸ்டினை கொடுத்தாதான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோங்கிறதும் தெரியும். புரியுதா, அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எதை கொடுத்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக, 2வது டெஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, 3வது டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரியுதா, அந்த அளவுக்கு இந்த 3 டெஸ்ட் பக்காவா இருக்கும். புரியுதா, ரொம்ப டஃபா ஒண்ணு, ரொம்ப ஈஸியா ஒண்ணு, அந்த மாதிரி 3 டெஸ்ட் வைக்கிறோம். 3 டெஸ்ட் 200 கேள்வி எக்ஸாம் மாதிரியே இருக்கும். புரியுதா, இது ஆன்லைன்ல வைக்கிறோம். இன்கேஸ் ஆஃப்லைன்ல வந்து நீங்க எழுதணும்னாலும் எழுதிக்கலாம், நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஆனா ஆஃப்லைன்ல இந்த டெஸ்ட்டை எழுதணும்னா மட்டும் இந்த 2 நம்பருக்கு தயவு செய்து கான்டாக்ட் பண்ணிருங்க, முன்கூட்டியே எங்கள்கிட்ட சொல்லிருங்க. ஏன்னா அப்பதான் நாங்க பிரிண்ட் எடுத்து வைக்க முடியும். புரியுதா, அடுத்து ஆன்லைன் எழுதுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் அந்த 3 டெஸ்ட்டுமே நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டீங்கன்னா பிடிஎஃபா கொடுத்துருவோம். அந்த 3 டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து சார் நீங்க உலக மகா டஃபா முதல் டெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதுக்கான ஆன்சரு வரேன். அந்த ஆன்சர் டிஸ்கஷனும் உங்களுக்கு அடுத்து வந்துடும். ஏன்னா அந்த உலக மகா டஃப் கொஸ்டினா இருந்தாலும் நான் பாட்டு கொஸ்டினை கொடுத்து இருந்தா பாட்டு போறது வேஸ்ட். அதை எப்படி ஃபேஸ் பண்றது, பண்றதுங்கிறதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ண போறோம். தரமா இருக்கும் அந்த செஷன், அது நம்ம யூடியூப்லயே வந்துடும். அப்ப இந்த 3 டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் எழுத போறீங்க. இந்த 3 டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருவோம், நம்ம யூடியூப்லயே வந்துடும். புரியுதா, இத குரூப் 4 வரது முன்னிட்டு பெரிய அளவுல இதை பண்றோம். 3 டெஸ்ட்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை. நான் 3மே சொல்லிட்டேன் உங்களுக்கு. உலகமா டஃப், ஒரு மாதிரி டஃப், அப்புறம் ஈஸியா அப்படின்ட்டு 3மே 200, தமிழ் 100, மேத்ஸ் 25, ஜிஎஸ் 75 அதே தான். புரியுதா, அடுத்து என்னன்னைக்கு சார் இந்த டெஸ்ட்? திங்கக்கிழமை. புரியுதா, திங்கக்கிழமை முதல் டெஸ்ட், புதன்கிழமை 2வது டெஸ்ட், வெள்ளிக்கிழமை 3வது டெஸ்ட். நீங்க இந்த 3 டெஸ்ட் எழுதிட்டு இருக்க டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். அதான் எதிர்பார்க்கணும். ஏன்னா 3வது டெஸ்ட்ங்கிறப்ப அது பிப்ரவரி போயிடும், தட் மீன்ஸ் வெள்ளிக்கிழமை. புரியுதா, மறுநாள் நீங்க முதல் டெஸ்ட் அந்த 2வது டெஸ்ட் அதை எழுதிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்க வந்துடும். புரியுதா, அந்த வர்றதுக்கும் நீங்க இந்த 3 டெஸ்ட் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டா கனெக்ட் ஆகும். அந்த 3வது டெஸ்ட் முடிச்ச கையோட கண்டிப்பா சொல்றேன், இந்த 3 டெஸ்ட் உங்க லைஃபையே திருப்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா, சோ அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழுக்க இந்த 3 டெஸ்ட் ஃப்ரீ தான். புரியுதா, அதையும் தாண்டி நம்மளோட லெவல், நம்மளோட ஸ்டாண்டர்டை உங்களுக்கு தெரிய வைக்கணும். இதுவும் இருக்கு இதுல. உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இணைந்த ஐஏஎஸ் அகாடமியில இருக்கவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க,
அதை எந்த அளவுக்கு டீச் பண்றாங்க, ரெண்டுமே அதுல இருக்கு. தயவு செய்து அட்டன் பண்ணுங்க, புரியுதா? கண்டிப்பா நம்ம வேற மாதிரி பண்ணி விடலாம், புரியுதா? கீழே ஆன்லைன்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி குரூப் 4 ப்ரீ டெஸ்ட் வந்து எழுதணும் சார். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்ம இன்ஸ்டியூட் வந்துடணும், புரியுதா? ஆஃப்லைன்ல வந்து எழுதிக்கலாம். டிஸ்கஷன் வீடியோ நம்ம யூடியூப்லயே வந்துடும், இதே சேனல்லே வந்துடும். ஸோ நீங்க பாத்துக்கலாம், புரியுதா? கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா இது அதான் சொல்றேன், எக்ஸாமே இப்பதான் எழுத போறேங்கிறவங்களுக்கும் அந்த 3 டெஸ்ட் ப்ராப்பர் ஐடியாவை கொடுத்துரும். இந்த 3வது டெஸ்ட்டை முடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அந்த டெஸ்ட். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு வேற மாதிரி ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேஸ் பண்ணி அப்படியே ஜாலியா உள்ள அப்படியே வெளியில போற மாதிரி இருக்கும் இந்த 3 டெஸ்ட். வந்து பாருங்க, நல்லா இருக்கும், புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.